செய்திச் சுருக்கம். உயிரைக் காக்கும் பணியில் ஈடுபடும் மருத்துவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள். ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் புகழாரம். சனநாயகத் தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு ஒற்றைத் தலைமை ஏற்படுத்துவது குறித்து தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை. சட்டத்தரணி சிறிகாந்தா தெரிவித்தார். இலங்கைக்கு 3.7 பில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீடு. சீனா இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்து. பொங்குதமிழ் மக்கள் பேரெழுச்சி பிரகடனத்தின் 24ஆம் ஆண்டு எழுச்சி நாள் எதிர்வரும் 17ஆம் திகதி யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவு கூரப்படுகின்றது. மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றியதைத் தவிர இந்த அரசாங்கம் வேறு எதனையும் செய்யவில்லை. எனவே அரசாங்கம் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம். இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. 3 இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியது அமெரிக்கா. 2025இல் உலக பொருளாதாரம் பலவீனமடையும். பொருளாதார நிபுணர்கள் கணிப்பு. விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.